வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் காச நோயை ஒழிப்பது குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ராணி அண்ணா மகளிர் கல்லூரி மாணவிகள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நெல்லை மாவட்டம் சுகாதார பங்கல் துறை இயக்குனர் டாக்டர் வி.பி. துரை ஆலோசனையின் பேரில் தெற்கு ரயில்வே துறை மற்றும் தமிழ்நாடு காசநோய் ஒழிப்பு இயக்கம் இணைந்து காசநோய் ஒழிப்பது குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 100 நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தியது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் காசநோய் ஒழிப்பு குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் கைகளில் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு ரயில் நிலையம் வரும் பயணிகளுக்கு பேரணி மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணியை மதுரை கோட்ட ரயில் நிலைய சுகாதார பிரிவு முதன்மை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் நெல்லை அரசு மருத்துவமனை காசநோய் பிரிவு மருத்துவர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் வரும் பயணிகளுக்கு சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி காசநோய் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் காசநோய் ஒழிப்பு குறித்து உறுதிமொழியும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த காசநோய் ஒழிப்பு 100 நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் துவக்கமாக கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பொதுமக்கள் என கலந்து கொண்டு கையெழுத்திட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காசநோய் பிரிவு மாரிமுத்து, முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் முத்துராஜ், சுகாதார பார்வையாளர் சுந்தரி, ராணி அண்ணா கல்லூரி பேராசிரியர் டைசி, நெல்லை ரயில்வே பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் அருண், நெல்லை சந்திப்பு ரயில்வே போக்குவரத்து ஆய்வாளர் முருகேசன், நெல்லை சந்திப்பு ரயில் நிலைய சுகாதாரத்துறை தலைமை ஆய்வாளர் ஜெகதீசன், சுகாதார ஆய்வாளர் சுமிதா, செவிலியர் கண்காணிப்பாளர் ஹெலன் சாலமன் மற்றும் ராணி அண்ணா கல்லூரி மாணவிகள் என ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு காசநோய் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.